Hello my dear story lovers, welcome back to my channel GGS Library. நான் உங்கள் கீதா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற கதை ரொம்ப குட்டி கதை. கதை பேரு போக முடியாதவள். கதையோட ஆசிரியர் வண்ண நிலவன். யாரு போக முடியல, எங்க போக முடியலங்கிறது கதை முடியும் போது உங்களுக்கு புரியும். நேரா கதைக்குள்ள போயிடலாமா? வாங்க. எங்கேயாவது தொலைஞ்சு போகணும்னு முடிவு பண்ணா பார்வதி. எங்க போறதுன்னு தான் தெரியல. அவ தொலைஞ்சு போனா யாரு தேட போறாங்க? அத்தை ஒழிஞ்சது பீட அப்படின்னு இருந்துடுவா. கணபதியும் அவளை தேடுவான்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு நாளும் அவளை தேடுனதும் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட துணிமணிகளை துவைச்சு போடுறதுக்கும் சோறு பொங்கி போடுறதுக்கும் தான் மனைவி. அப்பா அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். ஊர்ல இருக்கிற பார்வதியோட அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சா வருத்தப்படுவா. 4-5 நாள்ல அந்த வருத்தமும் குறைஞ்சிடும். செங்கோட்டை புளியார வழியா நடந்தே காட்டுக்குள்ள போயிடலாமா? ஒரு தடவை கல்யாணமான புதுசுல அவளை கணபதி ஆரியங்காவுக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்திருந்தான். ஆரியங்காவு ஸ்டேஷன்ல வச்சுதான் வீட்டுல இருந்து கொண்டு வந்திருந்த இட்லிய சாப்பிட்டாங்க. அப்பெல்லாம் கணபதிக்கு அவ பேர்ல ரொம்ப பிரியம் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஒருவேளை அவளுக்கு குழந்தை பிறந்திருந்தா அவன் அவகிட்ட ரொம்ப ஒட்டுதலா இருந்திருப்பானோ என்னவோ. அவளுக்கு பிறகு 4 வருஷம் கழிச்சு கல்யாணமான கற்பகத்துக்கு கூட 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா சங்கரன் கோயில் மாமா இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. டெஸ்ட் டியூப்ல குழந்தைங்க பிறக்கிற காலம் இது. ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு போய் நமக்கு வேண்டிய பிள்ளைய தத்து கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. மாமா சொல்றத அந்த வீட்டுல யாரு கேட்பாங்க? அவளோட அத்தைக்கும் அவளோட புருஷன் கணபதிக்கும் இதெல்லாம் தெரியாமலா இருக்கும்? பிள்ளை பெத்து தர வழி இல்லாத மலடின்னு இந்த 8 வருஷமும் இதே பாட்டுதான். 4 வருஷத்துக்கு முன்னாடியே பார்வதிய அவளோட அம்மா பாளையங்கோட்டை டாக்டர் கிட்ட காட்டி செக்அப் பண்ணிட்டா. பார்வதி கிட்ட எந்த குறையும் இல்லைன்னு டாக்டர் அம்மா சொல்லிட்டா. ஆனா கணபதி தங்கிட்ட தான் குறை இருக்குங்கிறத ஏத்துக்குவானா? இல்ல அத்தை தான் அதை ஒத்துக்குவாளா? அதை ஒத்துக்கிட்டா பார்வதிய தினம் திட்ட முடியாதே. பார்வதி வீட்டை விட்டு கிளம்பி 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கையில கட்டியிருந்த வாட்ச பார்த்தா. மணி 9:20. எல்லாருக்கும் இட்லி அவிச்சு வச்சுட்டு தான் புறப்பட்டிருந்தா. பக்கத்து ராசத்தக்கா வீட்டுல போய் தேடி இருப்பாங்க. ஒருவேளை கோயிலுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. கணபதி சாப்பிட்டுட்டு முனிசிபல் ஆபீஸுக்கு புறப்பட்டிருப்பான். மத்தியானம் ஆனாதான் அவளை காணலைங்கிறது நிச்சயமாகும். இளஞ்சி ரோடும் செங்கோட்டை ரோடும் சந்திக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருந்தது. அங்க போய் நின்னுகிட்டா. செங்கோட்டை போயிட்டா செங்கோட்டையில இருந்து குளத்துப்புழைக்கு பஸ் இருக்கும். அதுல குளத்துப்புழை போறதுன்னு முடிவு பண்ணா. இருட்டிட்டா என்ன செய்யறது? எங்க தங்குறது? பேசாம அம்மா வீட்டுக்கே போலாமா அப்படின்னு தோணுது. ராத்திரிய பத்தி நினைச்சா அவளுக்கு பயமா இருக்கு. குளத்துப்புழ அழகான ஊரு தான். ஆத்தோட கரையில கோயில் கூட இருக்கு. யாரோ சொன்னாங்கன்னு ஒரு தடவை அவளும் கணபதியும் குளத்துப்புழ கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ குளத்துப்புழையில யாரு இருக்காங்க? முன்ன பின்ன தெரியாத ஊர்ல ராத்திரி எங்க தங்க முடியும்? ராத்திரியே நினைச்சப்ப பயமா இருந்தது. அம்பாசமுத்திரத்துக்கு அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, சங்கரன் கோயில் மாமா வீட்டுக்கு போனாலும் சரி, அவளை திரும்பவும் தென்காசியில தான் கொண்டு வந்து விடுவாங்க. மறுபடியும் அத்தை கிட்ட பேச்சு வாங்கிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏதாவது மருந்தை வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடலாமா? இல்ல குத்தாலம் போய் ஏதாவது அருவியில விழுந்து உயிரை மாச்சிக்கலாமா? என்ன செய்யறதா இருந்தாலும் ராத்திரிக்குள்ள செஞ்சிடணும். வீட்டை விட்டு கிளம்புனப்போ இருந்த உறுதியும் தெளிவும் காணாம போயிடுச்சு. ஆனா இருந்தா எங்க வேணும்னாலும் போகலாம், எப்போ வேணும்னாலும் போகலாம். ராத்திரி பகல்னு நேரத்தை பத்தி எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு பெண்ணால அப்படி இருக்க முடியாது. கண் காணாம போறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. அதுவும் ஒரு பெண்ணுக்கு சாத்தியமே இல்லை. ஒரு வெள்ளாடு அவ பக்கத்துல வந்து நிக்குது. அதோட உடம்புல இருந்து ஒரு விதமான நெடி. பஸ் ஸ்டாப் திண்டுல உட்கார்ந்திருந்த வயசான ஒருத்தர் தும்முனாரு.
கண்காணாத இடத்துக்கு போக முடியாதுன்னா செத்து போறது ஒண்ணுதான் வழி. அதுவும் உயிர் போகலைன்னா என்ன செய்யறது? சதா சர்வகாலமும் அத்தை கிட்ட ஏச்சும் பேச்சும் கேட்டுக்கிட்டு இருக்கிறத தவிர வேற வழியே இல்லையா? கண்ணீர் வருது பார்வதிக்கு. திண்டுல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா. ஒரு செங்கோட்டை பஸ் கூட போயிடுச்சு. வெகு நேரம் கழிச்சு ஹேண்ட்பேக்ல இருந்த அவளோட செல்போனை எடுத்து அத்தைக்கு ஃபோன் பண்ணா. நான் பார்வதி அத்தை. பார்வதியா? எங்க போயிட்ட? சொல்லாம கொல்லாம எங்க போய் தொலைஞ்ச? ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வரேன் சொல்லிட்டு போனை ஆஃப் பண்ணா. கதை முடிஞ்சிருச்சுங்க. எவ்வளவு ஒரு மன வலிய அழுத்தத்தை, ரொம்ப ரொம்ப குட்டி கதையில ஒரு 3 பேஜ் தான் இந்த கதை. எவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்கிறாரு இல்ல? எங்க போறதுன்னு தெரியல, அம்மா வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கோ போனா திரும்ப கொண்டாந்து புருஷன் வீட்டுல விட்டுருவாங்க, புருஷன் வீட்டுல தினமும் திட்டு, அங்க இருந்து போகணும்னு தோணுது, எங்க போறதுன்னு தெரியல, போக முடியல, திரும்ப யாரோட நிர்பந்தமும் இல்லாம தானே தான் விரும்பாத இடத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரா பார்வதி. நல்ல கதை. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு குட்டி கதையோட கூடிய சீக்கிரத்திலேயே உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு பாய்.